வி ஹவுஸ் புரொடக்ஷன் சுரேஷ் காமாட்சி தயாரிப்பில் பாலா இயக்கத்தில் அருண் விஜய் நடிக்கும் வணங்கான் ஜனவரி 10 முதல் திரையரங்குகளில். GT Holidays, South India's #1 travel brand. You know you are special when you're with GT Holidays. வணக்கம் பிருத்திவி. வணக்கம் அழகு. இன்னைக்கு ஈரோடு கிழக்கு இடைத்தேர்தலுக்கான தேதி அறிவிச்சிட்டாங்க இல்லையா? அதை தொடர்ந்து கூடிய சீக்கிரம் வேட்புமனு தாக்கல் தொடங்க போகுது. ஈரோடு கிழக்கு இடைத்தேர்தலுக்கு கட்சிகளோட முடிவு என்னவா இருக்கு, யாரு போட்டி போட போறாங்க அப்படின்ற ஒரு செய்திகள்லாம் குறித்து இன்னைக்கு பேச போறோம். அது மட்டும் இல்லாம திமுகவுக்கும் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்டுக்கும் அந்த பனிப்போர் ரொம்ப தீவிரமா போயிட்டு இருக்கு. இந்த சமீப காலங்களில் சிபிஎம் தொடர்ந்து திமுக அரசை டைரக்டா தாக்குறாங்க இல்லையா? இந்த பனிப்போர் என்பது திமுக ஒரு பெரிய சிக்கலாக தான் முடிஞ்சிருக்கு. அதை குறித்தும் டெல்லி தேர்தலில் பாஜக வேட்பாளரை மாற்ற போறாங்களா அப்படின்ற செய்தி குறித்தும் உத்தரப்பிரதேசில் மில்கிபூர் அப்படின்ற தொகுதிக்கும் இடைத்தேர்தல் நடக்க போகுது. இந்த இடைத்தேர்தல் எப்படி சமாஜ்வாதிக்கும் யோகிக்கும் ஒரு பெரிய கௌரவ போரா மாறி இருக்கு அப்படின்ற செய்தி குறித்து இன்னைக்கு நம்ம இந்த நிகழ்ச்சியில பார்க்க போறோம். வெல்கம் டு சென்சேஷன். இதுல முதல் விஷயமா திமுக கூட்டணி ஏற்கனவே விசிகா பிரச்சனை பண்ணுச்சு. அதுக்கு அடுத்து தமிழக வாழ்வுரிமை கட்சி அந்த பிரச்சனை, இப்ப மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்டுக்கும் திமுகவுக்குமான பிரச்சனையா மாறி நிக்குது. முன்னாடியே சாம்சங் தொடர்பான போராட்டத்தின் போது திமுகவும் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியும் மோதிக்கிட்டதை பார்த்தோம். அதே மாதிரி மதுரையில பட்டா கேட்டு போராடின விவகாரம் தொடர்பா அப்ப மதுரையோட எம்பியா இருக்கக்கூடிய சு வெங்கடேசனுக்கும் மதுரை மாவட்ட அமைச்சரா இருக்கக்கூடிய மூர்த்தி இவங்களுக்கு இடையிலான பிரச்சனைகளை பார்த்தோம் இல்லையா? இதனுடைய நீட்சியா தான் இந்த விழுப்புரத்துல 24வது மாநில மாநாடு மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி சார்பா நடத்தப்பட்டுச்சு. அந்த மாநாட்டில் பேசின முன்னாள், அதாவது பேசிட்டு இருக்கப்ப அப்போதைக்கு அவர் தான் மாநில செயலாளர் மார்க்சிஸ்ட் கட்சியோடைய. ஆமா, கேபி என்ன சொல்றாரு அப்படின்னா, இது அறிவிக்கப்படாத ஒரு எமர்ஜென்சி இங்க நடந்துட்டு இருக்கு. ஒரு போராட்டம் நடத்த அனுமதி இல்லை, ஒரு பட்டா கேட்டு போராட்டம் பண்ண பிரச்சனை பண்றாங்க, சாம்சங் போராட்டம் பண்ண அதுல ஒரு பிரச்சனை வருது அப்படின்னு சொல்லிட்டு உள்ள குமரல்களை கொட்டியிருந்தாரு. மாநில மாநாடுக்கே முதல்ல அனுமதி கொடுக்கல, அப்புறமா கொடுத்தீங்க, அதுக்கப்புறம் நிர்வாகிகளை அழைச்சு கொடுக்கலன்னு சொல்றீங்க. இது என்ன நடக்குதுங்க அப்படின்னு ரொம்ப கொட்டி தீர்த்திருந்தாரு. அதுவும் இல்லாம திமுக விமர்சிச்சிருந்தாரு, இடதுசாரி மாடல் தான் உண்மையான மாடல்ங்கிற மாதிரி எல்லாம் சொல்லியிருந்தாரு. இது அடுத்த நாளே முரசொலியில ஒரு எதிர்ப்பு கட்டுரை வெளியானுச்சு. இது தோழமைக்கு இலக்கணம் அல்ல அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கட்டுரை வெளியானுச்சு. அதுல என்ன சொல்லியிருந்தாங்கன்னா, நீங்க பேசுறதே பல ஆயிரம் பேர் முன்னாடி தான் நின்று பேசிட்டு இருக்கிறீங்க, இது எப்படி ஒரு எமர்ஜென்சியா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு கூட்டணி கட்சியில இருந்துகிட்டு இந்த மாதிரி பேசுறது பொதுவெளியில என்ன மாதிரியான தாக்கத்தை ஏற்படுத்துங்கிறது கேவி மாதிரியான ஆட்களுக்கு தெரியாம இருக்கிறது அதிர்ச்சியா இருக்கு அப்படின்லாம் நிறைய சொல்லி பதிலுக்கு விமர்சனம் கொடுத்திருந்தாங்க. அதுல என்ன சொல்லியிருந்தாங்கன்னா, குறிப்பா திமுகவினுடைய வெற்றியில் வந்த வெளிச்சத்தினால தான் இன்னைக்கு கம்யூனிஸ்ட் எல்லாம் பெரிய அளவில் பேசப்படுற பொருளா இருக்கு அப்படின்லாம் பேசியிருந்தாங்க. இதற்கு கம்யூனிஸ்ட் கட்சியும் எதிர்வினை ஆற்ற வேண்டிய இடத்துக்கு போனாங்க. அப்புறம் அவங்களும் எதிர்வினை ஆற்றினாங்க. புதுசா பொறுப்பேற்றுக் கொண்ட பே சண்முகம் அவரும் கடுமையான கண்டனங்களை தெரிவிச்சாரு. அப்படிலாம் யாருனாலும் யாருக்கும் வெளிச்சம் வந்துறது இல்ல, கம்யூனிஸ்டுடைய வரலாறுங்கிறது எப்பவுமே போராட்ட வரலாறா தான் இருந்திருக்கு, அதுல இதையும் கடந்து போவோம், திமுகவுக்கு ஆதரவா தான் இருப்போம் மத்திய அரசுக்கு எதிரான நிலைப்பாடுகள்ல, ஆனா போராட்டங்களுக்கு அனுமதி கொடுக்காதனால தான் நாங்க இதெல்லாம் பேச வேண்டியதா இருக்குன்னு அவரும் வெளிப்படையா சில கருத்துக்களை தெரிவிச்சாரு. இதையடுத்துதான் நேற்று திமுகவின் துணை பொதுச் செயலாளராக இருக்கக்கூடிய ராசா ஒரு கல்லூரி விழாவில் கலந்துக்கிட்டு பேசுறாரு. அதுல அவர் பேசின பேச்சுங்கிறது மறுபடியும் இந்த விவகாரத்துல எண்ணெய் ஊத்துற மாதிரி தான் இருந்துச்சு. அவர் என்ன சொல்றாரு அப்படின்னா, தத்துவங்கள் எப்பவுமே சரியா தான் இருக்கும், தத்துவங்களை கையாளக்கூடிய தலைவர்கள் நீர்த்து போகும் பொழுதுதான் அந்த தத்துவமும் கேள்விக்குறியாகும். இப்ப கம்யூனிஸ்டத்தை பொறுத்த வரைக்கும் நல்ல ஒரு தத்துவம் தான், செம்மையான தத்துவம், அதுல கோளாறே கிடையாது. நீங்க ரஷ்யாவில் பார்த்தீங்கன்னா ஸ்டாலின் காலத்துக்கு அப்புறம் தான் அதில் நீர்த்து போக ஆரம்பிக்குது. அதற்கு பின்பு வந்த தலைவர்கள் தான் கம்யூனிசம் தான் சரியா எடுத்துட்டு போகல, அவங்கெல்லாம் சுயநலவாதிகளா மாறிட்டாங்க கம்யூனிஸ்ட் தலைவர்கள் சொல்லிட்டு ஒரே போட போக அது பெரிய அளவுல ஒரு சர்ச்சை தீய பற்ற வந்துச்சு. அதற்கப்புறமும் இங்க டி நகர் ஆபீஸ்ல பே சண்முகம் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியின் புதிய தலைவராக தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்கவர் பேட்டி கொடுக்கிறாரு. அவர்கிட்ட இது தொடர்பாக ஆர்எஸ் அப்படி பேசிட்டாரு அப்படின்னு கேட்டப்ப, இது ஒரு தவறான கருத்து, இது எந்த ஆதாரத்துல சொல்றாருன்னு தெரியல, அடிப்படை ஆதாரம் இல்லாதது, சரிதான் சொன்னா அதற்கான விளக்கத்தை அவர் கொடுக்கணும் அப்படின்னு அவர் ஒரு விளக்கம் கொடுத்திருந்தாரு. அதே மாதிரி இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியின் மாநில செயலாளராக இருக்கக்கூடிய முத்தரசன் இது தொடர்பா ஒரு நீண்ட அறிக்கையை வெளியிட்டிருந்தாரு. அவர் அதில் கடுமையாவே பேசியிருந்தாரு. யாகாவராயினும் நாகாக்க அப்படின்னு அதை முடிச்சிருந்தாரு. அதுல ஆராசாவை பத்தி ரொம்ப கடுமையா சொல்லியிருந்தாரு. அதாவது இவங்க பகுத்தறிவாளர்கள்,
எப்படிப்பட்ட பகுத்தறிவாளர்கள்னா அந்த தலித் தொகுதிகளுக்கு மட்டுமே போட்டியிடக்கூடியவங்க. நாங்க வந்து இதெல்லாம் இடஒதுக்கீடெல்லாம் அறிவிக்கிறதுக்கு முன்னாடியே உட்கட்சிக்குள்ள நாங்க தலித்த வந்து தலைவர்களாக உருவாக்கணும், அதனால நீங்க அதை சொல்றீங்க, இருந்தாலும் இது தவறான கருத்து அப்படின்னு ரொம்ப கடுமையா அட்டாக் பண்ணியிருந்தாரு. இது வந்து எப்போ இந்த திமுக கூட்டணி உடையும் அப்படின்னு காத்திருக்கிறவங்களுக்கு ஒரு அல்வா மாதிரியான வாய்ப்பா இருக்கதா சொல்லப்படுது. இதை அடுத்து தான் பாஜக மாநில தலைவரும் ஒரு ஸ்டேட்மெண்ட் கொடுக்குறாரு. இது வந்து கம்யூனிஸ்டுகள் வந்து நீர்த்து போயிருக்காங்க, எதுக்கு இவ்வளவு அவமானங்களை சந்திச்சுட்டு திமுக கூட்டணியில் இருக்கணும், உடனடியாக கூட்டணி விட்டு வெளியேறுங்க அப்படின்னு அவர் சொன்னதும் பேசு பொருளா மாறினுச்சு. இப்போ வந்து பெரிய அளவில் விவாத பொருளா மாறிட்டு வருது. இந்த கூட்டணிக்குள்ள போயிட்டு இருக்கக்கூடிய ஒரு வார்த்தை போர் என்பது எதிர் கட்சிகளுக்கு ஒரு பெரிய வாய்ப்பாக தான் அமைஞ்சிருக்கல நீங்க சொன்னதை பார்த்தா. ஏன்னா இப்போ அடுத்த ஆண்டு தேர்தல் வரக்கூடிய சமயத்துல இப்பயே திமுக கூட்டணிக்குள்ள இந்த அளவுக்கு சர்ச்சை, இந்த அளவுக்கு ஒரு மோதல் போக்கு என்பது திமுகவுக்கு பெரிய சிக்கலை தான் கொடுக்கும். இப்போ திமுகவுக்கு இன்னொரு பெரிய சிக்கல் என்ன அப்படின்னா வரக்கூடிய ஈரோடு கிழக்கு இடைத்தேர்தல். இதுல வந்து யாரை நிப்பாட்டுறது, நம்மளே நிக்கிறதா இல்ல காங்கிரஸ் நிப்பாட்டுறதா அப்படின்ற ஒரு பெரிய சிக்கல் வந்து இருக்கு. ஏன்னா ஒரு குறுகிய காலத்து தான் இருக்கு. ஜனவரி 10ஆம் தேதி வேட்புமனு தாக்கல் ஆரம்பிக்குது, ஒரு வாரத்துல முடிஞ்சிருது இல்லையா? அதுக்குள்ளேயே வந்து வேட்பாளர் அறிவிச்சாகணும், அதுக்குள்ள காங்கிரஸோட பேச்சுவார்த்தை பண்ணணும். ஏன்னா இந்த ரெண்டு கட்சிகளுக்கு என்ன மைண்ட் செட் அப்படின்னா, காங்கிரஸ்காரங்க என்ன சொல்றாங்க, ஈவிகே செல்வமணி இறந்தார் இல்லையா, அவரோட இன்னொரு மகன் சஞ்சய் சம்பத்தை தான் மீண்டும் வேட்பாளராக கொண்டு வரணும்னு சொல்லிட்டு காங்கிரஸ் கட்சியில ஒருத்தவங்க கருத்து சொல்றாங்க. அவர் வந்து போட்டியிட விருப்பம் தெரிவித்தாலும் அவரது குடும்பம் வந்து அதை ஏத்துக்கல அப்படின்னு சொல்லப்படுது. உங்க குடும்பம் வந்து நீங்க எலெக்ஷன்ல நிக்க வேண்டாம்னு சொல்லிட்டு மகனை வந்து வற்புறுத்துறதாகவும் தகவல் வெளியா இருக்கு. ஏன்னா ஏற்கனவே ஈவிகே இளங்கோவன், அவருக்கு முன்னாடி அவரது மகன் தொடர்ந்து 2 இழப்புகள் இந்த குடும்பம் சந்திச்சுட்டு அவங்க வந்து அந்த சென்டிமெண்டா பாக்குறாங்களா அல்லது எப்படின்னு தெரியல. ஏன்னா தொடர்ந்து 2 இழப்புகளை தாண்டி 3ஆவதா ஒரு நபர் தொகுதியில அதே சம்பந்தப்பட்ட தொகுதியில சம்பந்தப்பட்ட குடும்பத்துல வரும்பொழுது அது வந்து அந்த குடும்பத்தாரால அதை ஏத்துக்க முடியல அப்படின்னு சொல்லப்படுது. இதனாலதான் வந்து காங்கிரஸ் வந்து சின்ன தடுமாற்றத்தில் இருக்கிறதாகவும், சரியான வேட்பாளர் கிடைக்காத பட்சத்துல திமுக தங்களுக்கே அதை கொட்டு கொடுத்துருங்க அப்படின்னு சொல்றதாகவும் சொல்லப்படுது. அதே இன்னொரு கருத்து எப்படி இருக்கு அப்படின்னா, இப்ப இருக்கக்கூடிய தமிழ்நாடு காங்கிரஸ் தலைவர் இருக்கார்ல செல்வ பெருந்தகை, அவரோட ஆதரவாளர் ஒருத்தர் வந்து சீட் கேட்க ஆரம்பிச்சிருக்காருன்னு சொல்லிட்டு செய்திகள் வருது. இன்னொரு பக்கம் திமுக காரங்க என்ன சொல்றாங்க அப்படின்னா, காங்கிரஸுக்கு கொடுத்தது போதும், அவங்களுக்கே எவ்வளவுதான் செலவு பண்ண முடியும், இந்த தேர்தலில் நம்ம நின்று போட்டி போடணும், காங்கிரஸ்க்கு இந்த வாட்டி சீட் கொடுக்க வேண்டாம்னு சொல்லிட்டு திமுக காரங்க சொல்லிட்டு வராங்க. அதுல குறிப்பா சொல்லணும் அப்படின்னா, தேமுதிகல இருந்தார் இல்லையா பிசி சந்திரகுமார், விஜயகாந்த் இருந்த காலத்துல வந்து விஜயகாந்தோட முக்கிய தளபதிகள் இவர் ஒருத்தராக இருந்தார். அவரு ஈரோடு கிழக்குல தான் எம்எல்ஏவா இருந்தார் முன்னாடி. ஈரோடு கிழக்கு வந்து அவருக்கு பரிச்சயமான தொகுதி தான். இப்ப வந்து திமுக இருக்கார் விஜய் சந்திரகுமார், இப்ப அவரு வந்து மூவ் பண்ண ஆரம்பிச்சிருக்காரு. ஈரோடு கிழக்கு என்பது எனக்கு பரிச்சயமான தொகுதி தான், இந்த வாட்டி எனக்கு சீட் கொடுங்கன்னு சொல்லிட்டு அவரு ஒரு பக்கம் கேட்கறதாவும், இன்னொரு பக்கம் வந்து காங்கிரஸ் முரண்டு பிடிக்கிறதாவும், திமுக விட்டு கொடுக்க போகுதா இல்ல காங்கிரஸ் எப்படி சமாளிக்க போகுது இந்த தேர்தலை, அதாவது கூட திமுகவோட பேச்சுவார்த்தை நடத்துறாங்கிறதுக்கான வெளிப்படையான ஆதாரங்கள் எதுவும் இல்லாத நிலையில கூட காங்கிரஸ் வந்து முந்திக்கிட்டு செல்வ பெருந்தகை வந்து ஒரு ஸ்டேட்மெண்ட் கொடுத்திருக்காரு. இந்தியா கூட்டணி சார்பா காங்கிரஸ் தான் ஈரோடு கிழக்குல நிற்கும் அப்படின்னு அவர் சொன்னதும் ஒரு பெரிய ஒரு விவாதத்தை கிளப்பி, இன்னுமே திமுகவோட அபிஷியலா பேச்சுவார்த்தை பண்ணாம இவரா முடிவு சொல்றது வந்து கூட்டணிக்குள்ள இன்னொரு சலசலப்பு ஏற்படுத்தி இருக்கு. இப்ப இன்னொரு பக்கம் பாத்தீங்க அப்படின்னா பாஜக கூட்டணி, அவர் பாஜக மாநில தலைவர் கூட சொன்னார் நிக்கிறோன்றாரு. ஆனா பாஜகவே நிக்க போகுதா இல்ல கூட்டணி கட்சியா இருக்கக்கூடிய தமிழ் மாநில காங்கிரஸ் மீண்டும் நிக்க போறாங்களா அப்படின்ற கேள்வி எழுந்திருக்கு. இது கூட சேர்த்து அதிமுகவுக்கு ஒரு பெரிய கேள்வி இருக்கு. விக்கிரவாண்டி இடைத்தேர்தலை புறக்கணிச்சாங்க, ஆனா இந்த வாட்டி அதிமுக வந்து அப்படி பண்ணுமா? ஏன்னா கொங்கு பெல்ட் வந்து அவங்களுக்கு சாதகமான பெல்ட் பார்க்கப்படுது இல்லையா? இப்ப இந்த வாட்டி நிச்சயமா அதிமுக நிக்குமா இல்ல இந்த வாட்டியும் புறக்கணிக்கதான் போறாங்களா அப்படின்றத பொறுத்து தான் பார்க்கணும். இதுல என்ன இன்னொரு விஷயம் சொல்றாங்கன்னா, விக்கிரவாண்டியை பொறுத்த வரைக்கும் அவங்க வந்து பாமக போட்டியிட்டுச்சு, அதுல 2 நாளும் வெற்றி வாய்ப்பு ரொம்ப பிரகாசமா இல்ல. அதே நேரம் கூட்டணி கட்சியில பாமக 2024 நாடாளுமன்ற தேர்தலில் வரதா பேசப்பட்டு இருந்துச்சு. இந்த நேரத்துல எதுக்கு ஒரு பிளவு ஏற்படுத்தணுங்கிறதுனால அவங்க பின்வாங்கினதா சொல்லப்பட்டுச்சு. இப்ப இது வந்து இவங்களுக்கான ஏரியா கொங்கு பெல்ட். சோ இங்க வந்து இந்த வெற்றி வாய்ப்பை நழுவ விடுவாங்களா அல்லது இதுல அது தொடர்பாக தான் பேச 11ஆம் தேதி மாவட்ட செயலாளர் கூட்டம் எம்ஜிஆர் மாளிகையில கூட போகுது. அதுலதான் விவாதிக்க போறதா சொல்றாங்க. அதுல வந்து ரொம்ப நெருக்கடியான சூழ்நிலை. இதுல வந்து நின்னாலும் அதிமுக ஜெயிச்சே ஆகணுங்கிற நெருக்கடி, ஒருவேளை விலகினாலும் இந்த மாதிரி வாய்ப்பெல்லாம் தேர்தல் அரசியல் இருந்துட்டு விட்டு கொடுக்கறது தப்பான ஒரு முடிவு. எதிர்கட்சியா இருந்துட்டு விட்டு கொடுக்கறது தப்பான முடிவாயிரும். தொடர்ந்து இடைத்தேர்தலை புறக்கணிக்கிறது பலவீனமா இருக்குங்கிற வெளிக்காட்டுற மாதிரி ஆயிடுங்கிற மாதிரியும் பேச்சு வந்துடும். இதுல வந்து நீங்க சொன்ன மாதிரி இன்னொரு விஷயம் என்னன்னா, பாஜக சார்பா பெரிய அளவுல யாரும் இல்லைன்னாலும் அது கூட்டணியில் இருக்கக்கூடிய தமாகவில் ஜி.கே. வாசனுக்கு அடுத்து அதிகம் அறியப்பட்ட நபர்னா ஈரோடு யுவராஜ். ஸோ அவர் வந்து இதுல நிக்க போறாரு, அவர் நிக்கிறதுக்கான சாத்தியக்கூறுகள் அதிகமா இருக்கு அப்படிங்கிறவங்களையும் பேசப்பட்டுட்டு வருது. இன்னொன்று முக்கிய கட்சியான தாவேகா வழக்கம் போல இதுல இல்லைன்னு சொல்லிட்டாங்க. இந்த இதெல்லாம் டைரக்டா நான் வந்து வந்தா சட்டமன்ற தேர்தல் தான் வரும், வந்தா கோட்டைக்கு தான் போவோம் அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஸோ அதெல்லாம் ஒரு விதமான ஒரு பேசு பொருளா மாறிட்டு. இதுல இன்னொரு பக்கம் பாத்தீங்க அப்படின்னா, இந்த இடைத்தேர்தல் பொறுத்து தான்
அதிமுகவும் பாஜகவும் கூட்டணி இருக்க வாய்ப்பு இருக்கு அப்படின்றது தெரியும் நமக்கு. ஏன்னா 2 கட்சிகளும் சேர்த்து திமுகவை தாக்க போறாங்க. அதிமுகவும் சரி பாஜகவும் சரி திமுகவை தாக்கி தான் பேச போறாங்க இடைத்தேர்தலில். இடைத்தேர்தல் வந்து அவங்களுக்குள்ள இடைத்தேர்தல் முடிஞ்சதுக்கு அப்புறம் நட்புறவு ஏற்படுதா இல்ல இன்னுமே வந்து அந்த மோதல் போக்கு என்பது இருக்கா அப்படின்றது இடைத்தேர்தல் முடிஞ்சதுக்கு அப்புறம் தான் தெரியும் நமக்கு. இதுல இன்னொரு முக்கிய கட்சியான நாம் தமிழர் தனிச்சு போட்டி அப்படின்னு வழக்கம் போல இப்ப ஒரு அறிவிப்பு வெளியிட்டு இருக்காங்க. இந்த தேர்தலையும் நாங்க தனிச்சு தான் போட்டியிடுவோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதனால இது வழக்கம் போல பலமுனை தாக்குதலா இருக்குமா அல்லது திமுக அதிமுகவுக்கான போட்டியா தான் இருக்குமா அப்படிங்கறதெல்லாம் பொறுத்து இருந்தாங்க. 4 முனை தாக்குதல் சொல்றாங்க. ஆனா உள்ளபடி நீங்க சொன்னது போல மெயின் காம்படிஷன் வந்து திமுகவுக்கும் அதிமுகவும் தான் இருக்கும். இப்ப இன்னொரு பக்கம் இன்னைக்கு சட்டசபையில இந்த அண்ணா பல்கலைக்கழக விவகாரம் இருக்கு இல்லையா, அந்த விவகாரத்தை தொடர்பாக கவன ஈர்ப்பு தீர்மானத்தை கொண்டு வந்திருக்காங்க. அதை தொடர்ந்து தான் விவாதம் வந்து தொடர்ந்து சட்டசபையில் போயிட்டு இருக்கு. இந்த விவாதத்தில் வந்து திமுக கூட்டணி கட்சியாக இருக்கக்கூடிய சிபிஎம் அப்புறம் தமிழக வாழ்வுரிமை கட்சி எல்லாமே வந்து கவர்மெண்ட்டுக்கு அகேன்ஸ்டாக பேசிட்டு இருக்காங்க. அதாவது சிபிஎம் என்ன சொல்றாங்க அப்படின்னா எஃப்ஐஆர் ஃபர்ஸ்ட் லீக் ஆனதே தப்பு, அதை ஏற்றுக்க முடியாதுன்னு ஒரு பக்கம் சொல்றாங்க. இன்னொரு பக்கம் தமிழக வாழ்வுரிமை கட்சி தலைவராக இருக்கக்கூடிய வேல்முருகனும் கவர்மெண்ட்டுக்கு அகேன்ஸ்டாக பேசிட்டு இருக்காரு. அவர் என்ன சொல்றாருன்னா எஃப்ஐஆர் லீக் ஆனது தப்பு, அதற்கு பொறுப்பேற்க வேண்டியது ஆளுநர் தான், வேந்தரா இருக்கக்கூடிய ஆளுநர் தான் முழு பொறுப்பேற்கணும் அப்படின்னு அவர் ஒரு ஸ்டேட்மெண்ட் கொடுக்குறாரு. இன்னைக்கும் பாத்தீங்கன்னா அதிமுக வந்து யார் அந்த சார்னு சொல்லிட்டு பேட்ச் குத்திட்டு வந்தாங்க, பிளாக் ஷர்ட் போட்டு வந்தாங்க இல்லையா. அதுக்கு பதிலளிக்கிற விதமா சிஎம் ஸ்டாலின் என்ன சொன்னார் அப்படின்னா உங்க ஆட்சி காலத்துல வந்து யார் அந்த சார்கள் அப்படின்ற ஒரு வார்த்தையை பயன்படுத்தி உங்க ஆட்சி காலத்துல 100 சார்கள் இருந்தாங்க, அதை நான் வந்து சட்டசபையில பேச முடியும் அப்படின்ற ஒரு கருத்தை வந்து அதிமுகவுக்கு அகேன்ஸ்டா பயன்படுத்தினாரு சட்டசபையில. அதுலயுமே இப்போ இந்த அண்ணா நகர் சிறுமி விவகாரத்துல இப்போ அதிமுகவினுடைய நிர்வாகி ஒருத்தர் கைதாயிருக்காரு இல்லையா, அவருக்கு துணை போனதா அந்த லேடி இன்ஸ்பெக்டரும் இப்ப கைது செய்யப்பட்டிருக்காங்க. அதாவது அந்த குற்றவாளியே வெளில தப்ப வச்சுட்டு வேற ஒருத்தரை மாட்ட வச்சாங்கிறது தான் புகார் இல்லையா. ஸோ இந்த வழக்கில் தான் இப்போ வந்து முதல்வர் எடுத்து காட்டியிருக்காரு. இப்போ கூட இந்த மாதிரி நடத்திருக்கீங்க, யார் அந்த சார்னா இவர் தான் அந்த சாரா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அவரை கை நீட்டுறாங்க. இது வந்து ஒரு பெரிய ஒரு பேசு பொருளாக மாறிட்டு இருந்தாலும் இதுல வந்து இன்னொரு விஷயம் என்னன்னா தாவாக்கா மறுபடியும் வந்து அரசுக்கு எதிரான நகர்வுகள் எடுக்கிறாங்க அப்படிங்கிறது பார்க்க முடியுது. அதே மாதிரி முதல்வர் வந்து ரொம்ப ஓப்பனா ஒரு விஷயத்த சொல்லியிருக்காரு. அந்த யார் அந்த சாருங்கிற அந்த ஞானசேகரன் இந்த விவகாரத்தை பொறுத்த வரைக்கும் ஞானசேகரன்ங்கிறது கண்டிப்பா திமுகவோட அடிப்படை உறுப்பினர் கிடையாது. அவர் வந்து திமுகவோட அனுதாபியா தான் இருந்தாரு. அதனாலதான் புகைப்படங்கள்லாம் எடுத்திருக்காரு, அதெல்லாம் வெளியாயிருக்கு. இதை மறைக்க வேண்டிய அவசியம் எங்களுக்கு எப்பவுமே கிடையாது. சம்பந்தப்பட்ட நபர் திமுக காரரா இருந்தாலுமே நாங்க இந்த நடவடிக்கை தான் எடுப்போம், உடனடியா அவரை கைது செஞ்சிருக்கோம் அப்படின்னு வெளிப்படையா வாக்குமூலம் கொடுத்திருக்காரு. இன்னுமே இந்த வழக்குல யாரெல்லாம் குற்றம் சாட்டப்பட்டிருக்காங்களோ அவங்க யாருமே தப்ப முடியாது, நிச்சயமா இந்த அரசை வந்து கைது பண்ண எல்லாத்தையும் கைது பண்ணுன்னு சொல்லிட்டு ஒரு வாக்குறுதியை கொடுத்திருக்காரு. இன்னொரு பக்கம் பாத்தீங்கன்னா டெல்லியிலும் பிப்ரவரி 5ஆம் தேதி ஒரே கட்டமா தேர்தல் நடக்குது. அதே தேதியில தான் ஈரோடு கிழக்கில் நடக்குது இல்லையா. டெல்லியில வந்து பாஜகவுக்கு ஒரு பெரிய சிக்கல் வந்திருக்கு. யாரால அப்படின்னா ரமேஷ் புதூரி, நேற்றுக்கே பேசியிருந்தோம்ல, டெல்லியில இருக்கக்கூடிய கல்காஜி தொகுதியில வந்து ஒரு வேட்பாளர் அறிவிக்கப்பட்டார். ரமேஷ் புதூரி வந்து ஏற்கனவே சர்ச்சையான மனிதர் தான். இப்போவும் வந்து பல்வேறு சர்ச்சைகளை மாட்டியிருக்கார். இந்த பிரியங்கா காந்தி பத்தி அவதூறா பேசினது, டெல்லி சிஎம் இருக்கக்கூடிய அதிசி சிங்கை பத்தி அவதூறா பேசினது மாதிரி பல்வேறு சர்ச்சைகளை மாட்டிட்டே வராரு. இது வந்து பாஜகவுக்கு ஒரு பெரிய கெட்ட பேர் தான் ஏற்படுத்தியிருக்கு. இப்போ பாஜக காரங்க என்ன பிளான் பண்றாங்க அப்படின்னா ஒருவேளை இந்த மாதிரி பல்வேறு சர்ச்சைகளை மாட்டினதுனால இவரை வந்து அந்த தொகுதியிலிருந்தே விலக்கிறதுக்கு அப்படின்ற ஒரு பிளான் பண்ணியிருக்கிறதா தகவல் வருது. இன்னொன்று வேற தொகுதிக்கு மாற்றி விட்டுறலாம், இல்லைன்னா அவருக்கு சீட்டே கொடுக்க வேண்டாம் இந்த வாட்டின்னு சொல்லிட்டு பிளான் பண்ணியிருக்கிறதா தகவல் வருது. ஆனால் அது எந்த அளவுக்கு உறுதிப்படுத்தப்பட்ட தகவல்னு தெரியல. ஆனால் இந்த மாதிரி ஒரு தேர்தல் வரும்போது அதுவும் வந்து பார்த்தீங்கன்னா டெல்லியில் இது வரைக்கும் மோடியோட சாதனைகள் வந்து எப்பவுமே எடுப்பட்டது கிடையாது டெல்லி தேர்தலை பொறுத்தளவுக்கு. அதே மாதிரி தான் இந்த தேர்தலில் வந்து நம்ம எவ்வளோதான் சாதனை பேசியுமே பாஜகவால் ஜெயிக்க முடியல. அந்த காரணத்துக்காக மோடியே வந்து வியூகத்தை மாற்றி அரவிந்த் கெஜ்ரிவால் தான் தொடர்ந்து தாக்கிட்டே வர்றார். அந்த மாதிரி இருக்கிற சமயத்தில் இந்த டெல்லி தேர்தல் வந்து 3 கட்சிக்கு முக்கியம்தான். காங்கிரஸ் ஒரு பக்கம் மிராக்கல் நடந்துராதா அப்படின்னு எதிர்பார்க்கறாங்க. ஊழலுக்கு எதிராக பேசி அரவிந்த் கெஜ்ரிவால் மீது ஊழல் குற்றச்சாட்டு இருக்கு இல்லையா, அந்த ஒரு கரையை வந்து எப்படி துடைக்க போறாங்க அப்படின்ற ஒரு எதிர்பார்ப்பு இருக்கு. பாஜக ஒரு பக்கம் இந்த வாட்டியாச்சு, அதாவது 20 ஆண்டுகளா டெல்லியில பாஜக ஆட்சி பண்ண முடியல, இந்த வாட்டியாச்சு ஆட்சிக்கு வந்துடணும் அப்படின்ற ஒரு குறிக்கோளோட போயிட்டு இருக்கிற சமயத்துல தான் இந்த ரமேஷ் புதூரி போன்ற வேட்பாளர்கள்லாம் தொடர்ந்து கட்சிக்கு அவப்பேர் ஏற்படுத்துறதுனால இந்த வாட்டி ரமேஷ் புதூரியை வந்து மாத்தி விட்டுறலாம், இல்ல அப்படின்னா இந்த வாட்டி சீட் கொடுக்க வேண்டாம் அப்படின்ற ஒரு முடிவு எடுத்திருக்கிறதா தகவல் வருது. அது ஏன் காரணம் சொல்றாங்க அப்படின்னா ஒரு பக்கம் அவரோட சர்ச்சை கருத்து, இன்னொரு பக்கம் வந்து இந்த கல்காஜி தொகுதியில ஆம் ஆத்மி சார்பா அதிசி சிங் போட்டி போடுறாங்க, அவங்க ஒரு பெண். காங்கிரஸ் சார்பா அல்கா லம்பா போட்டி போடுறாங்க, அவங்களும் ஒரு பெண் தான். இந்த மாதிரி பெண் வேட்பாளர்கள் இருக்கிற மத்தியில நம்மளும் ஒரு பெண் வேட்பாளர் நிறுத்தலாம் அப்படின்ற ஒரு பேச்சு அடிப்படுது. அந்த யார் பெண் வேட்பாளர்னா முன்னாள் மத்திய அமைச்சர் மீனாட்சி லேக்கியோ இல்ல ஸ்மிருதி இரானியோ நிறுத்த வாய்ப்பு இருக்குன்னு சொல்றாங்க. அதுக்காகவே ரமேஷ் புதூரியை வந்து வேற தொகுதிக்கு மாத்திரலாம், இல்லைன்னா அவர் வந்து விலக்கிடலாம்னு சொல்லிட்டு ஒரு திட்டம் போட்டிருக்கிறதா இப்ப செய்தி வருது. அதே மாதிரி மகாராஷ்டிரா பொறுத்த வரைக்கும் தேர்தல் முடிஞ்சாலும் இன்னும் அங்க வந்து அந்த பேசுபொருள், அந்த பிரச்சனை
பிரச்சனை சர்ச்சை இதெல்லாம் ஒன்றுபாடு இல்லை. எப்பப்போ அவங்க பஞ்சாயத்து முடியும் அப்படின்ற மாதிரி தான் போயிட்டு இருக்கு மகாராஷ்டிரால. ஏன்னா ஏற்கனவே நம்ம பார்த்துருந்தோம் உத்தவ் தாக்கரே சிவசேனா, அந்த உத்தவ் தாக்கரே வந்து பிஜேபி சிஎம்மா இருக்கக்கூடிய தேவேந்திர ஃபட்னாவிஸ் கூட ரொம்ப நெருக்கமா போறாரு, அவரை பாராட்டினாரு. இதனால வந்து கூட்டணி மாற போறாருங்கிற பேச்செல்லாம் வந்துச்சு இல்லையா. இப்ப இந்த சைட்ல இருக்கக்கூடிய துணை முதல்வர் அஜித் பவார் இருக்கார் இல்லையா, அவர் வந்து பேசின பேச்சு வந்து ஒண்ணு பெரிய அளவுல பேச பொருளா மாறி இருக்கு. என்னன்னா ஓட்டு போட்ட மக்கள் தான் நமக்கெல்லாம் எஜமானன், இப்படிதான் வந்து ஒவ்வொரு கூட்டத்திலையும் பேசுவாங்க, ஒவ்வொரு எம்எல்ஏவோ அரசியல் சார்புடையவர்களும் இப்படிதான் பேசுவாங்க. இவர் என்ன சொல்றாரு, எனக்கு ஓட்டு போட்டதுனாலே நீ எனக்கு பாஸ் கிடையாது, நான் என்ன உங்க வீட்டுல விவசாய தொழிலாளியா அப்படின்லாம் ரொம்ப கடுமையா பேசியிருக்காரு. இது வந்து ஏன்னா அவர் ஓட்டு போட்டு இப்பதான் முதல் முறையா ரொம்ப நாள் கழிச்சு சரத்பவாருக்கு எதிரான ஒரு பெரிய வெற்றியை பெற்றிருக்கிற நேரத்துல வெற்றியோட தலைகணத்தினாலதான் அப்படி பேசுறாரு அப்படின்னு சர்ச்சை எழுந்திருக்கு. அது இன்னொரு பக்கம் பெரிய சர்ச்சையா போனாலுமே உத்தரப்பிரதேசல பாத்தீங்க அப்படின்னா யோகியே களமிறங்கி இருக்கார் ஒரு இடைத்தேர்தலுக்கு. அதாவது யோகி மட்டும் இல்லாம அங்க இருக்கக்கூடிய 2 டெப்டி சிஎம்கள் 6 மந்திரிகள் ஒரு பெரிய படையே வந்து களமிறங்கி இருக்கு. எந்த தொகுதி கேட்டீங்க அப்படின்னா மில்கிப்பூர் தொகுதி வந்து ஃபைசாபாத் நாடாளுமன்ற தொகுதி கீழே இருக்கக்கூடிய சட்டமன்ற தொகுதி. இந்த ஃபைசாபாத் தொகுதி தான் வந்து நாடாளுமன்ற தேர்தல் அப்போ பாஜக இழந்தது. எப்படி தோத்தாங்க அப்படின்னா சமாஜ்வாதி வேட்பாளர் அவனீஷ் பிரசாத் வந்து அங்க நின்று ஜெயிக்கிறார். இந்த ஃபைசாபாத் கீழே தான் அயோத்தியா கோயில் வருது. இப்போ கடந்த ஆண்டு பாத்தீங்க அப்படின்னா அயோத்தியா கோயில வந்து இது பண்ணாங்க இல்லையா, அந்த ஒரு சென்டிமெண்ட்டை வச்சு இந்த தொகுதி மட்டும் இல்லாம யூபி முழுக்கவே நம்ம ஜெயிச்சிடலாம்னு சொல்லிட்டு பாஜக ஒரு திட்டம் போட்டாங்க. ஆனா அந்த ஃபைசாபாத் தொகுதியே பாஜகவில் ஜெயிக்க முடியல. அங்க வந்து சமாஜ்வாதி கட்சி வேட்பாளர் நின்று ஜெயிச்சார் இல்லையா, அப்பவே வந்து பாஜகவுக்கு இது ஒரு கௌரவ போட்டியை மாறிடுச்சு. அடடா நமக்கு அந்த அயோத்தியா சீட்டை வந்து விட்டுட்டோமே அப்படின்ற ஒரு பெரிய கௌரவ போட்டியை மாறி இப்ப இந்த மில்கிப்பூர், அதாவது அவனீஷ் பிரசாத் வந்து மில்கிப்பூர் எம்எல்ஏவா இருந்துதான் எம்பியா போட்டி போட்டு ஜெயிச்சதுனால இந்த மில்கிப்பூர் தொகுதிக்கு இன்னொரு எம்எல்ஏ தேவைப்படுறாங்க. அதனால இடைத்தேர்தல் அறிவிக்கப்பட்டிருக்கு. இதுக்கும் பிப்ரவரி 5 தான் தேர்தல் நடக்க போகுது. இந்த மாதிரி ஒரு சூழ்நிலை வரும்போது இந்த மில்கிப்பூர், அதாவது ஃபைசாபாத்தை தான் விட்டு கொடுத்துட்டோம், இந்த மில்கிப்பூர்ல வந்து நம்ம தோத்துடவே கூடாது. என்ன காரணம் அப்படின்னா அந்த அவனீஷ் பிரசாத்தோட மகன் தான் மில்கிப்பூர்ல வந்து சமாஜ்வாதி சார்பா நிக்கிறார் மறுபடியும். அப்போ அவனீஷ் பிரசாத் நம்மளை தோக்கடிச்சார்ல, அவரோட மகனை நம்ம தோக்கடிச்சிடணும் அப்படின்ற ஒரு கௌரவ போட்டியோட பாஜக வந்து களமிறங்கி இருக்காங்க. டைரக்டா யோகி ஆதித்யநாத் 6 மந்திரிகள் 2 துணை முதல்வர்கள் எல்லாமே ஒரு பெரிய படையோட அங்க இறங்கி மில்கிப்பூரை வந்து இந்த வாட்டி நம்ம வந்து சமாஜ்வாதிக்கு விட்டு கொடுத்துடவே கூடாது. ஏன்னா அந்த தொகுதியில வந்து தலித் ஓட்டுகள் அதிகம். இந்த தலித் ஓட்டுகளை வந்து யார் அறுவடை பண்ண போறாங்க, பாஜகவும் போட்டி போடுது, சமாஜ்வாதியும் போட்டி போடுது. இந்த மாதிரி இருக்கிற சமயத்துல இந்த மில்கிப்பூர் தொகுதி வந்து நம்ம நிச்சயமா ஜெயிச்சே ஆகணும் அப்படின்ற ஒரு குறிக்கோளோட அங்க வந்து பாஜக செயல்பட்டு இருக்காங்க. இதுக்கு சமாஜ்வாதி கட்சி எப்படி செயல்பட போறாங்க, ஏற்கனவே வந்து இந்த தொகுதியில வந்து காங்கிரஸ் என்ன சொன்னாங்க அப்படின்னா நாங்க சமாஜ்வாதி ஆதரிக்கிறோம்னு சொல்லிட்டாங்க, அந்த இந்தியா கூட்டணி சார்பா ஆதரிக்கிறோம்னு சொல்லிட்டாங்க. ஆனா இந்த வரக்கூடிய தேர்தலில் பிப்ரவரி 5ஆம் தேதி இந்த மில்கிப்பூர் தொகுதி வந்து யார் பக்கம் சாய போகுது, பாஜக ஜெயிக்குமா இல்ல சமாஜ்வாதி ஜெயிக்குமா அப்படின்ற கேள்வி வந்து உத்தரப்பிரதேசத்தையும் தாண்டி இந்தியா முழுக்க இருந்திருக்குன்னு தான் சொல்லணும். அப்புறம் நான் திருப்பி இந்த ஈரோடு கிழக்கு இடத்துல சில விஷயங்களை விட்டுறேன், அது மட்டும் இப்போ நான் ஆட் பண்ணிக்கிறேன் பாருங்களேன். ஏற்கனவே வந்து EVK நம்ம பேசியிருக்கோம். EVK இளங்கோவன் மருத்துவமனையில் அட்மிட் ஆயிருக்கப்ப இனிமே வந்து உடல்நிலை தேராது அப்படின்னு அவருக்கு முடிவுக்கு வந்தப்ப சில ஆடியோ ரெக்கார்டு வந்து மனைவி மூலமா கொடுத்து முதல்வர்கிட்ட கொடுத்துருக்காங்க. அந்த ரெக்கார்ட் படி அந்த ரெக்கார்ட்லயே சொல்லியிருந்தாராம் எனக்கு அடுத்து யாரு வந்து வேட்பாளராக இங்க தேர்ந்தெடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு முதல்வர்கிட்ட சொன்னதா தகவல் வெளியா இருக்கு. இப்ப இதையெல்லாம் தான் முதல்வர் தரப்புல வந்து ஆலோசித்து அதை அடுத்து அது தொடர்பான முடிவுகள் எடுக்க போறதாகவும் சொல்லப்படுது. பிருத்திவி, இப்ப நம்ம வந்து ஈரோடு கிழக்கில் இருந்து அப்படியே கனடா போயிட்டு வருவோமா, கனடாவில் வந்து ஜஸ்டின் ட்ரூடோ அவரோட ராஜினாமா அறிவிச்சிருக்காரு. மார்ச் வரைக்கும் ஒரு பதவியில் இருக்கிறதா சொல்லப்படுது. அந்த மார்ச்சுக்கு அப்புறம் தான் யார் வர போறாங்க அப்படின்ற போட்டியில வந்து 4-5 பேர் இருக்காங்க. அந்த 4-5 பேர்ல வந்து குறிப்பிடத்தக்க ஒரு நபர் யாருன்னு கேட்டீங்கன்னா, இது சுவாரஸ்யமான சம்பவம். குறிப்பிடத்தக்க நபர் யாருன்னு கேட்டீங்க அப்படின்னா இந்திய வம்சாவளியான அனிதா ஆனந்த் தான். அனிதா ஆனந்த் வந்து கனடா பிரதமராகிறதுக்கு வாய்ப்பு இருக்கு, அந்த போட்டியில அவங்க இருக்காங்க அப்படின்ற செய்தி தான் இப்போ வந்து பெரிய தலைப்பு செய்தியா மாறி இருக்கு. இந்திய வம்சாவளின்னா இந்தியாவில் எங்க? இந்தியாவில பறக்கல அவங்க பெற்றோர் வந்து இந்தியாக்காரங்க. அங்கிருந்து அப்படியே நைஜீரியா போயிருக்காங்க, நைஜீரியா இருந்து கனடா போயிருக்காங்க, அங்க அவங்க பறந்துருக்காங்க. இவங்க வந்து என்ன அப்படின்னா ஜஸ்டின் ட்ரூடோ அமைச்சரவையிலையும் சரி கனடா அரசியலும் சரி ஒரு மிக முக்கியமான நபர்னு சொல்லலாம். ஏன்னா பல்வேறு முக்கியமான துறைகளை வந்து கையாண்டிருக்காங்க. பல்வேறு பல்கலைக்கழகங்கள் வந்து உயர் படிப்பு படிச்சு கனடா அரசியல் வந்து ஒரு மிக குறிப்பிடத்தக்க நபராக மாறி இருக்காங்க. 2019-18 காலத்துல தான் அரசியலுக்கு வர்றாங்க. அரசியலுக்கு வந்த கொஞ்ச நாள்லயே வந்து இவங்க பல்வேறு உயர் பதவிகளை அடைஞ்சு இப்ப கனடா அரசியலையே வந்து பாத்தீங்கன்னா ஜஸ்டின் ட்ரூடோக்கு அப்புறம் இவங்க வரதுக்கு வாய்ப்பு இருக்கா அப்படின்ற கேள்வி எழுந்திருக்கு.
ஆனா இப்படிதான் சொல்லி சொல்லி கமலா ஹாரிஸை முடிச்சு விட்டாங்க. மறுபடியும் இவரையாச்சும் ஒரு நல்ல இடத்துல வச்சு பார்க்கணும்னு ஆசையா தான் இருக்கு. கமலா ஹாரிஸ் தோல்வி ஒரு பக்கம், ஆனா கமலா ஹாரிஸை தோக்கடிச்சால டொனால்ட் ட்ரம்ப் அவர் ஒரு சம்பவம் பண்ணியிருக்காரு. என்ன அப்படின்னா, ஏற்கனவே சொல்லிட்டு இருந்தார்ல கனடாவை வந்து அமெரிக்காவோட 51வது மாகாணமா சேர்ந்துக்கோங்க அப்படின்ட்டு. இப்போ அந்த கனடாவை வந்து அமெரிக்காவோட இணைச்சு ஒரு சொல்ற மாதிரி ஒரு மேப் ஒன்று ரிலீஸ் பண்ணியிருக்காரு. ஆமா, இப்போ அவரோட என்ன குறிக்கோளோட வராரு, இன்னும் 10 நாள்ல பதவியேற்றுக்க போறாரு. வந்ததுக்கு அப்புறம் கனடாவை எப்படி தண்டிக்க போறாருன்றது ஒரு பெரிய கேள்வி இருக்கு. ஏன்னா பக்கத்துல இருந்ததை குத்தமோட ஏன்டா ஒரு டார்ச்சர் பண்றீங்க அப்படிதான் சொல்றாங்க. அது மாதிரி நிகழ்ச்சியினுடைய இறுதி கட்டம் இப்படி எல்லாம் நடந்திருக்கு. உண்மையிலேயே ஆச்சரியமா தான் இருக்கு. சீனாவுல 57 வயசுல ஒரு ஆமா தினம் தினம் அங்கதான் நடக்குது இந்த மாதிரி சம்பவம் எல்லாம். 57 வயசுல ஒரு பெண் இருக்காங்க. அவங்களுக்கு வந்து ஆண் பெண் அப்படின்னு இரு பாலின உறுப்புகளும் உடம்புல இருந்திருக்கு. இது எப்படின்னா கல்யாணம் ஆகி அவங்களுக்கு ஒரு குழந்தை பிறந்ததுக்கு அப்புறம் தான் அந்த மாதிரி ஆண் உறுப்பு வளர ஆரம்பிச்சிருக்கு. அடிப்படையில் அவங்க பெண்ணாக தான் இருந்திருக்காங்க. ஆண் உறுப்பு வளர்ந்ததுக்கு அப்புறம் கணவர்கிட்ட சொல்லி அதுக்கப்புறம் அவங்க 2 பேருக்கும் பிடிக்காம போய் டைவர்ஸ் ஆயிடுச்சு. இவங்களுக்கு ஒரு குழந்தை கூட இருக்கு. டைவர்ஸ் ஆனதுக்கு அப்புறம் அவங்க என்ன பண்றாங்க, இன்னொரு பெண்ணை காதலிக்கிறாங்க. அவங்களோட ஓரினச்சேர்க்கையில் இருக்காங்க. சீனாவின் சட்டப்படி ஓரினச்சேர்க்கை அங்கே அனுமதி இல்லை. அதனால அவங்க கூட சேர்ந்து வாழ முடியாத நிலைமையில இருந்திருக்காங்க. அப்போ அவங்க என்ன பண்ணிருக்காங்க, தனது முன்னாள் கணவர் டைவர்ஸ் பண்ணார்ல அவர்கிட்ட போயிட்டு நீங்க வந்து அந்த பெண்ணை கல்யாணம் பண்ணீங்க, நம்ம 3 பேர் சேர்ந்து வாழலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதை எடுத்து அவரும் வந்து இவங்களோட அந்த ஓரினச்சேர்க்கை தோழியை கல்யாணம் பண்ணியிருக்காங்க. இப்போ அவங்க 3 பேரும் ஒன்னா வாழ்ந்துட்டு வரதா ஒரு தகவல் வந்திருக்கு. இதுதான் ரொம்ப வினோதமான ஒரு செய்தியா பார்க்கப்படுது. ஓகே பிருத்திவி, இன்னைக்கு நம்ம பல முக்கியமான நிகழ்வுகள் குறித்து பேசணும். நம்ம தொடர்ந்து பேசலாம். நன்றி. நன்றி அழகு. நக்கீரன் டிவிக்கு சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். உங்கள் ஆதரவே எங்கள் பலம். ஆசிரியர்களுக்கு நண்பனாகவும் மாணவர்களுக்கு ஆசானாகவும் திகழும் தேர்வு வழிகாட்டி. ஒவ்வொரு பாடத்திற்கும் அனுபவமிக்க ஆசிரியர்களின் துல்லியமான தெளிவான விடைகள். CNC இருக்கு, தேர்வு பயம் எதற்கு? இது தீரன் பப்ளிஷிங் ஹவுஸ் விற்பனை வெளியீடு.